Hello friends, welcome back to Sarbath Kid channel. நான் கார்த்திகா முத்து. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சென்னை ஸ்டைலில் ஒரு சூப்பரான சிக்கன் பிரியாணி சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு வீடியோ போடும்போது நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காமிக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸில் அந்த கிளாசிக்ன்றதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே குவாலிட்டி பிரியாணி நல்லா உதிரியாக ஒட்டாமல் சூப்பராக வரும். ஸோ இது வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். ஸோ அதை வாங்கிக்கோங்க. இந்த பாஸ்மதி அரிசியை ஒரு 2 டைம் நல்லா கழுவிட்டு தண்ணியில் ஊற போட்டு ஒரு 1/2 hour அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு 1 கிலோ சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெரிய பீசஸாக போட்டு மஞ்சள் தடவி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இப்போ பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சு ஒரு அடிக்கனமான பாத்திரத்தை போட்டுக்கோங்க. இது கூடவே பட்டை, லவங்கம், கிராம்பு இது 3த்தையும் 2 கிராம் எடுத்து அதில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆனியன் 1 கிலோவுக்கு வந்து 400 கிராம் ஆனியனை நல்லா ஸ்லைசஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 200 கிராம் ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எப்போதுமே பிரியாணிக்கு இந்த ஆனியன் தாங்க டேஸ்ட்டு. ஸோ இதை வந்து நல்லாவே வதக்கிக்கோங்க. ஸோ நல்லா ஒரு ப்ரௌனிஷாக பக்கடா பதத்துக்கு வதக்கிக்கோங்க. அந்த மாதிரி வதக்கும் போது தான் பிரியாணி நல்லா உதிரியாக வரும். ஸோ இப்போ வந்து ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா மொறுன்னு வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி கொத்தமல்லி போட்டு நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுருங்க. இப்போ புதினா கொத்தமல்லி கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம காரத்துக்கு மிளகாய் தூள் போட்டுடலாம். நான் இன்றைக்கி 2 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். இது கூடயே பச்சை மிளகாய் 3 சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 100 கிராம் வந்து இஞ்சி, 50 கிராம் வந்து பூண்டு, இது எல்லாத்தையும் 1 கிலோவுக்கு சேர்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் அரைச்சி போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துடலாம். ஸோ 400 கிராம் தக்காளி சேர்த்துக்கணும். இந்த தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போது தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருக்கு. இந்த ஸ்டேஜில் கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பு, சால்ட் உப்பு அப்படின்னா நீங்கள் 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கல்லுப்பு அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஸோ இதுவே கரெக்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 200 கிராம் நல்லா திக்கான தயிர் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ மசாலாலாம் சூப்பராக குக் ஆகிட்டு இந்த ஸ்டேஜில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 கிலோ பிரியாணிக்கு 800 ml தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ கிரேவி வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த சிக்கன் பீசஸ் இதில் சேர்த்துக்கலாம். இப்போது சிக்கன் பீசஸை அந்த தண்ணி ஃபுல்லாக படுற மாதிரி வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கரெக்ட் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க. அப்போ தான் சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆகும். சிக்கன் வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து சாதத்தை வடித்து எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி வடிக்கும்போது சாதம் நல்லா உதிரியாக இருக்கும். ஸோ பக்கத்தில் இருக்கிற அடுப்பில் ஒரு அகலமான பாத்திரத்தை போட்டுக்கோங்க. அதில் வந்து 2 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கோங்க. இது கூடவே வந்து 2 ஸ்பூன் சால்ட்டு, கொஞ்சம் புதினா கொத்தமல்லி போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. தண்ணி நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பாஸ்மதி அரிசியை இதில் போட்டுருங்க. இதை போட்டுட்டு நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு 4 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா அரிசி ஒரு 1/2 பாயிலாக நல்லா வெந்திருக்கும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ வந்து தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணி அரிசியை தனியாக எடுத்துக்கோங்க. இப்போ ரைஸை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கன் வந்து நல்லாவே சூப்பராக வெந்துருச்சு. இப்போ வந்து ரைஸை வந்து சென்டராக இதில் வந்து போட்டுக்கோங்க. போட்டு எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நமக்கு தண்ணி தேவைப்பட்டால் லைட்டாக நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா சாதமும் தண்ணியுமாக தான் இருக்கணும். ஸோ இதுதான் பதம். நெக்ஸ்ட்டு இப்போ பிரியாணியை தம் போட்டுடலாம். இதை வந்து கவர் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வேர்வை தண்ணி வந்து கீழே படாது ரைஸ் மேலே. அதனால் நான் இன்றைக்கி அலுமினியம் ஷீட் போட்டு நல்லா கவர் பண்ணி மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்துக்கிறேன். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து பிரியாணியை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம்.
இப்போ இந்த ஷீட்லாம் எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணுறேன். வாவ், பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ரைஸ் ஒன்று கூட உடையவே இல்லைங்க. அவ்வளோதாங்க, ஒரு அட்டகாசமான சென்னை ஸ்டைலில் உதிரி உதிரியாக சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிட்டு, சிக்கன் எல்லாமே நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கு. இந்த சென்னை ஸ்டைல் பிரியாணி கூட ரைத்தா, சிக்கன் கிரேவி இதை வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.